சுமார் 2000 வருடம் பழமை வாய்ந்த உலகின் முதல் பெருமாள் கோவில். ஆமாங்க, இந்த ரங்கநாதர் பெருமாள் கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்பு கட்டப்பட்டதுங்க. வணக்கம் மக்களே. இந்தியா தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் ஆதி திருவரங்கத்தில் தாங்க இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கருவறையில் இருக்கும் மூலவர் சிற்பம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சிற்பம். தேவதக்ஷான விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட இந்த பெருமாள் சிற்பம் சயன கோலத்தில் பல மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்டவர். இந்த ரங்கநாத சிற்பம் 29 அடி வைத்து உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சிற்பமாகும். ஆதி திருவரங்கத்தில் இருக்கும் இந்த ரங்கநாத சாமி பெருமாள் கோவில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் ஆற்றங்கரைக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் பல வருடங்களுக்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறையால் திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்குங்க. கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற நாள் எனக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற 28/1/2026 ஆண்டு புதன்கிழமை நடைபெற இருக்குங்க. மறக்காம அனைவரும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த கதவு தாங்க சொர்க்கவாசல் திறக்கப்படும் கதவு. சுமார் 2000 வருடத்திற்கு மேல் பழமை வாய்ந்த இந்த பெருமாள் கோவில் இடைக்கால சோழ மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பிறகு விஜயநகர பேரரசர்களால் இந்த கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 108 திவ்ய தேசங்களே இந்த கோவில் ஒரு அற்புதமான கோயிலுங்க. கள்ளக்குறிச்சியிலிருந்து 44 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவண்ணாமலையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளதுங்க. நீங்க இந்த கோவிலுக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து பஸ்ல வந்தீங்கன்னா சங்கராவை வந்தீங்கன்னா அங்கே பஸ் வசதி இருக்குங்க. இதுவே நீங்க விழுப்புரத்திலிருந்து பஸ்ல வந்தீங்கன்னா திருக்கோவிலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துங்க, அங்க வந்தீங்கன்னா பஸ் வசதி இருக்குங்க. நீங்க திருவண்ணாமலையிலிருந்து பஸ்ல வந்தீங்கன்னா திருவண்ணாமலையிலிருந்து பஸ் வசதி இருக்குங்க. அப்படி இல்லைன்னா மணலூர்பேட்டை வந்தீங்கன்னா அங்கேயும் பஸ் இருக்குங்க. இது ஒரு தானிய சேமிப்பு கிடங்குங்க. அந்த காலத்தில் இதில் தானியங்களை சேமித்து வைத்து கோயிலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதுங்க. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் இது போன்ற தானிய சேமிப்பு கிடங்குகளில் பல கோயில்களில் வைத்திருக்காங்க. மறக்காம அனைவரும் இந்த கோவில் நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்து கொள்ளுங்க.